அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நியூமராலஜி, எண்கணிதம். ஒரு சிறந்த மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கு வழிநடத்த எண்கணித பயன்பாடு இங்கே பயன்படுகிறது. நியூமராலஜி பலன்கள் பிறந்த எண் மற்றும் விதி எண் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது. ஒருவர் பிறந்த தேதியை கூட்டினால் அது பிறந்த எண்ணாகும். உதாரணமாக 15ஆம் தேதி ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய பிறந்த எண் கூட்டுத்தொகை 6 என வரும். பிறந்த தேதி, மாதம், வருட எண்களை கூட்டினால் அது விதி எண் ஆகும். உதாரணமாக அவர் பிறந்த தேதி, மாதம், வருடத்தை கூட்டினால் மொத்த விதி எண் 6 என வரும். பெயர் ஒருவருக்கு எவ்வளவு சரியாக அமைகிறதோ அந்த அளவிற்கு வாழ்க்கை வளமாக மகிழ்ச்சியாக இருக்கும். பெயரே வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது. நியூமராலஜி பலன்கள் படி அவரவர் அதிர்ஷ்ட எண் கொண்டு பெயர் அமைத்து கொண்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உதாரணமாக எண் 1 என்பது சூரியனையும், 2 சந்திரனையும், 3 குருவையும், 4 ராகுவையும், 5 புதனையும், 6 சுக்கிரனையும், 7 கேதுவையும், 8 சனியையும், 9 என்பது செவ்வாயையும் குறிக்கும். நியூமராலஜி எண்கள் என்பது 1 என்பது AIJQY, 2 BKR, 3 CGLS, 4 DTM, 5 EXNH, 6 UVW, 7 OZ, 8 PF என்பதை குறிக்கும். உதாரணமாக எஸ் பரணி என்ற பெயருக்கு நியூமராலஜி எண்கணிதம் பார்த்தால் கூட்டுத்தொகை 6 என்பது வரும். 6 என்பது சுக்கிரனை குறிக்கும். ஆகவே ஒவ்வொருவரின் பிறப்பு எண் மற்றும் விதி எண் அதற்கு தகுந்தவாறு கிரகங்களின் எண்கள் அமையுமாறு பெயர் அமைத்துக் கொள்வது மிக சிறந்தது. பெயர் எண்ணுக்கும் விதி எண்ணிற்கும் நட்பு கிரக எண்களை அமைத்துக் கொள்வது மிக சிறந்தது. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம்.